கர்த்தருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் நம்முடைய சின்ன தியானத்திற்காக எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறத இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஜெபிக்கிறதை குறித்ததான விஷயத்தை அவர் சொல்லும் பொழுது அதோடு கூட சேர்த்து முக்கியமான ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை தான் இந்த கால வேளையில நான் உங்களுடைய தியானத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். அது என்னன்னா, விழித்து கொண்டிருங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 1ஆம் நிருபத்தில் கூட அவர் இப்படியாக சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்து இருங்கள் என்று அவர் சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவனுடைய ப்ரேயர் லைஃப்ல தேவனோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில, தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில விழித்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. அறியாமைக்குள் போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த சமுதாயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என் குடும்பத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நான் இணைக்கப்பட்டிருக்கிற ஸ்தல சபையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இவை அனைத்தும் நாம் நன்றாக அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். முதல்ல என்னிடத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மை பர்சனல் லைஃப்? என்னுடைய வழிகள் எப்படி இருக்கிறது, என்னுடைய தேவனுக்கு முன்பதாக நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நான் விழிப்போடு கவனிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். ஏன்னா எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார். ஞானம் உள்ளவர்களைப் போல நடந்து கொள்வதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறாரு, நீ தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்மேல் பிரகாசிப்பார் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா, ஒருவேளை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு சேச்சுரேட்டடான, அதாவது போதும், நான் படித்தது போதும், நான் அறிந்து கொண்டது போதும், நான் தேவனுடைய வழிகளை சிந்தித்தது போதும் அப்படின்ற ஒரு நிலை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் அதனுடைய விளைவு என்னன்னா, தூங்கி விடுவோம், அல்லது என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் நம்ம பாட்டுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம், ஒரு அறியாமைக்குள் இருப்போம். அது தவறு. ஒரு தேவனுடைய பிள்ளை விழித்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. He should be aware of what is going on. அதான் அவர் சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல மிகுந்த மன உறுதியோடு பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருக்க வேண்டியதும் அவசியம். நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே நாம் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமோ, நாம் விழித்திருக்க வேண்டியது அந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்கிறது. அதனால தான் இங்கே அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம், விழித்து கொண்டிருங்கள். ஏனென்று சொன்னால், நாம் இருக்கிற இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், இங்கே நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய போராட்டம் நம்முடைய கண்களால் பார்க்க முடியாத எதிரிகளோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போ எந்த சூழ்நிலையினாலும் நாம் தவறி போவதற்கு, இடறி போவதற்கு, விழுவதற்கு வாய்ப்புகள் அநேகம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ஜெப வாழ்க்கையில நம்ம ஆவியினாலே ஜெபம் பண்ணி விழித்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த விஷயத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல எம்பசைஸ் பண்றதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 1 பேதுருல கூட அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை குறித்து எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாக எழுதுகிறார். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். ஏன்னா நீங்க முன்னே உங்களை அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல். அப்போ அறியாமை நம்மை வேறு ஒரு வாழ்க்கைக்குள்ளே நடத்தும். ஆனால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் விழித்து இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அது நம்முடைய நம்பிக்கைக்கு ஏதுவாக நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. இதை நன்றாக நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நாம் கிறிஸ்துவை நோக்கி போய்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே நாம் விழித்திருக்க வேண்டியது, அறிந்து கொள்ளுகிறவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய்
இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.